தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல், அதிகரிக்கும் வேட்பாளர்கள். வைத்தியர் அர்ச்சனாவிற்கு விளக்கமறியல் உத்தரவு. இலங்கை கடற்படையினரின் அட்டூழியம், இந்திய கடற்றொழிலாளர் பரபரப்பு தகவல். ரஷ்யாவிற்கு பேரிழப்பு, நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழித்தது உக்ரைன். தொடர்பின விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டி கடுமையாக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் வேட்பாளர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் கூடிக்கொண்டே செல்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கிடையே கடும் போட்டி நிலவும் என தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் 2ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ளது. சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தீட்சகர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீசாரால் கைது செய்யப்பட்டு நேற்று நீதவான் முன்னிலையில் விசாரணைக்காக அழைத்து சென்ற போதே எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வைத்தியசாலை வைத்தியர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டை தொடர்ந்து வைத்தியர் அர்ச்சுனா நேற்றைய தினம் மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் பொது வைத்தியசாலைக்கு நேற்று முன்தினம் இரவு நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக மன்னார் வைத்தியசாலை நிர்வாகம் மன்னார் போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அண்மையில் மன்னார் தம்பண்ணை குளத்தை சேர்ந்த இளம் தாயொருவர் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் தகவல் சேகரிக்க வந்த நிலையில் வைத்திய செயற்பாட்டு வைத்தியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களின் சேவைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக அவர் மீது முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட வைத்தியர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் குழந்தையொன்று சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. சசிரூபன் நிகாஸ் என்ற பிறந்த 45 நாளான குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குழந்தைக்கு தாய் பாலூட்டிய நிலையில் சில மணி நேரங்களுக்கு பின்னர் குழந்தை மயக்கமுற்றுள்ளது. இதனையடுத்து குழந்தையை அளவட்டி பிரதேச வைத்தியசாலையில் சேர்த்து மேலதிக சிகிச்சைக்காக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த போது குழந்தை உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் உடலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் மரண விசாரணையை வலிகாமம் கிழக்கு பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி ஏபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் குழந்தையின் உடலில் காயங்கள் மற்றும் தழும்புகள் காணப்படுவதன் காரணமாக இன்று நடைபெறும் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என கூறப்படுகின்றது. உடற்கூற்று பரிசோதனைக்காக குழந்தையின் சடலம் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தெல்லிப்பளை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையினர் உள்ளாடைகளுடன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று உணவு கூட கொடுக்காமல் பல மணி நேரம் விசாரித்த பின்னர் காங்கேசந்துறை காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததாக உயிர் பிழைத்த இந்திய கடற்றொழிலாளர் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புதன்கிழமை கடலுக்கு சென்ற கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகின் மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியுள்ளது. இதில் படகிலிருந்து மலைச்சாமி என்ற கடற்றொழிலாளர் மூழ்கி உயிரிழந்ததுடன் ராமச்சந்திரன் என்ற கடற்றொழிலாளர் கடலில் மூழ்கி மாயமாகியுள்ளார். இந்நிலையில் மீன்பிடி படகு நடுக்கடலில் மூழ்கியதில் சடலமாக மீட்கப்பட்ட கடற்றொழிலாளர் உடல் மற்றும் உயிருடன் மீட்கப்பட்ட 2 கடற்றொழிலாளர்கள் கடல் வழியாக நேற்று அதிகாலை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்ட முத்துமுனியாண்டி, மூக்கையா ஆகிய 2 கடற்றொழிலாளர்கள் யாழ்ப்பாணம் அருகே காங்கேசன்துறையில் உள்ள கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் மதியம் 2 மீனவர்களும் வழக்கு எதுவுமின்றி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மேலும் 2வது நாளாக நடுக்கடலில் மாயமாகிய கடற்றொழிலாளர் ராமச்சந்திரனை தேடும் பணிகள் கடற்படை உலங்கு வானூர்தியில் கடலோர காவல்படையின் ரோந்து படகுகளின் மூலம் தொடர்ந்து நடைபெற்றது. இந்நிலையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட மலைச்சாமியின் உடலை யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில்
உடற்கூறாய்வு செய்து யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து உயிருடன் மீட்கப்பட்ட 2 கடற்றொழிலாளர்கள் மற்றும் மலிசாமி உடலை நேற்று முன்தினம் இரவு காங்கேசன்துறை கடற்படை முகாமில் இருந்து இலங்கை கடற்படைக்கு சொந்தமான ரோந்து படகில் அனுப்பி வைத்தனர். இதேவேளை நடுக்கடலில் திடீரென வந்த இலங்கை கடற்படை ரோந்து படகு மீன்பிடி படகின் மீது மோதியதில் 2 நிமிடத்தில் படகு மூழ்கியதாகவும் படகில் இருந்த கடற்றொழிலாளர்கள் கடலில் தத்தளித்த நிலையில் 2 உயிருடன் மீட்கப்பட்டதுடன் ஒருவர் பிணமாக மீட்கப்பட்டதாகவும் கடலில் காணாமல் போன கடற்றொழிலாளர் ராமச்சந்திரனை இலங்கை கடற்படை தேடி வருவதாக உயிர் பிழைத்து வந்த கடற்றொழிலாளர் தெரிவித்தார். மேலும் தங்களை இலங்கை கடற்படை உள்ளாடைகளுடன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று உணவு கூட கொடுக்காமல் பல மணி நேரம் விசாரித்த பின்னர் காங்கேசன்துறை காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததாக உயிர் பிழைத்து கடற்றொழிலாளர் குற்றம் சாட்டி உயிர் தப்பி வந்த கடற்றொழிலாளர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதரக அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்தி தங்களை பத்திரமாக தாயகம் அனுப்பி வைத்ததாக கடற்றொழிலாளர் இந்திய துணை தூதரக அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். ஆக்கிரமிக்கப்பட்ட தமது கிரிமியா தீபகத்தில் உள்ள துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலை தாக்கியளித்ததாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை செவஸ்டோபோல் துறைமுகத்தில் கப்பல் தரித்து நின்ற வேளை ஏவுகணை தாக்குதலில் மூழ்கியதென உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கலிபர் ஏவுகணைகளை ஏவக்கூடிய ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படையால் இயக்கப்படும் 4 நீர்மூழ்கி கப்பல்களில் இதுவும் ஒன்று என்று கூறப்படுகிறது. எனினும் இந்த தாக்குதல் தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை. அத்துடன் 2014 ரஷ்யா சட்டவிரோதமாக இணைத்த கிரீமியா தீபகத்தை பாதுகாக்கும் 4 S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் இந்த தாக்குதலில் அளித்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன.